வணக்கம் அன்பு சகோதர சகோதரிகளே. சித்த மருத்துவம் என்று சொன்னால் அதற்கு ஈடும் இல்லை, இணையும் இல்லை. உண்மை மருத்துவம், இயற்கை மருத்துவம், இறைவன் தந்த மருத்துவம். அதை நாம் தமிழர்களாகிய நாம் சித்த மருத்துவம் என்கின்றோம். த நேச்சுரல் மெடிசின்ஸ், ஈச் அண்ட் எவ்ரிதிங் ஃப்ரம் த நேச்சர். இது நேச்சுரல் மெடிசின். அந்த இயற்கை மருந்துகளைத்தான் நாம் சித்த மருத்துவம் என்கின்றோம். அந்த சித்த மருத்துவத்தினுடைய அருமையிலே அந்த சித்தர்கள் சொன்ன வார்த்தைகளை, சித்தர்கள் நமக்கு பாடி சென்ற அந்த வார்த்தைகளை சிலவற்றை கேட்டாலே இவ்வளவு விஷயங்களா சித்த மருத்துவத்திலே இருக்கின்றன என்று ஆச்சரியப்படுகின்றார்கள் ஒவ்வொரு மருத்துவர்களும். மருத்துவ உலகமே ஆச்சரியப்படும் அளவிற்கு உரியதுதான் நமது சித்த மருத்துவ முறைகள். அவர்கள் சொல்லி அந்த வார்த்தைகளை நீங்கள் எண்ணி பார்த்தால் இப்படியெல்லாமா தெரிந்து வைத்திருந்தார்கள் நம்முடைய சித்தர்கள், இவ்வளவு அறிவுடையவர்களாக வாழ்ந்தார்கள் நம்முடைய சித்தர்கள், இவ்வளவு அறிவு சிகரமாகவா இருந்தார்கள் நம்முடைய சித்தர்கள் என்று நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள். அன்பு தமிழர்களே, சிந்தித்து பாருங்கள். தமிழ் உலகே, தமிழிலே நமக்கு இருக்கின்ற அந்த அற்புதங்கள் உலகில் எங்குமே இல்லை, எங்குமே இல்லை, எங்குமே இல்லை என்பதை நான் அடித்து சொல்வேன். தமிழை நீங்கள் நன்கு விரித்து பாருங்கள், தமிழை நீங்கள் நன்கு படித்து பாருங்கள். தமிழுக்குள்ளே இருக்கின்ற அந்த அற்புதங்களை வெளிக்கொள்ள வேண்டும் என்று ஆர்வம் கொள்ளுங்கள். ஒரு சிறிய பாடல், இந்த பாடலை நீங்கள் எண்ணி பாருங்கள். மருத்துவத்திலே அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று. அந்த வாழ்க்கையிலே மனிதன் இப்படி வாழ்ந்தால் அவளுக்கு நோய் வராமல் தன்னைத்தானே பாதுகாத்து கொள்ளலாம் என்று கூறியிருக்கின்றார்கள். திண்ணம் இரண்டுள்ளே சிக்க அடக்காமற் பெண்ணின் பால் ஒன்றை பெருக்காமல் உண்ணுங்கால் நீர் கருக்கி மோர் பெருக்கி நெய்யுருக்கி உண்பவர் தம் பேருரைக்கின் போமே பிணி. திண்ணம் இரண்டு என்பது நம்முடைய பட்டக்ஸை குறிக்கக்கூடியது. திண்ணம் இரண்டு உள்ளே சிக்க அடக்காமல், சிக்கக்கூடாது எது என்பதென்றால், சிக்கக்கூடாது எது என்ன என்றால் மலம், அடக்கக்கூடாதது எது என்றால் சிறுநீர். திண்ணம் இரண்டுள்ளே சிக்க அடக்காமல் பெண்ணின் பால் ஒன்றை பெருக்காமல், போகம் அதிகம் செய்யாமல், உண்ணுங்கால் நீங்கள் சாப்பிடும் பொழுது நீர் கருக்கி தண்ணீரை சுட வைத்து கொள்ளுங்கள், மோர் பெருக்கி மோரை நிறைய சேர்த்து கொள்ளுங்கள், நீர் கருக்கி மோர் பெருக்கி சிறிது நெய்யை உருக்கி அதிலே இந்த சாப்பாடிலே நீங்கள் ஊற்றிக்கொள்ளுங்கள். நீர் கருக்கி மோர் பெருக்கி நெய்யுருக்கி உண்பவர் தம் பேருரைக்கின் போமே பிணி. இப்படி யார் ஒருத்தர் சாப்பிட்றாங்களோ அவங்க பேரை சொன்னாலே அவங்க பக்கத்தில் நோய் வராதுங்கிற வார்த்தைகளைத்தான் இந்த வார்த்தைகள் இருக்கின்றன. இதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இதிலே எவ்வளவு விஷயங்கள் உள்ளே இருக்கின்றன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இப்படிப்பட்ட அற்புதமான விஷயங்களை சொன்ன நமது சித்தர்கள் இன்னும் எவ்வளவோ சொல்லியிருக்கின்றார்கள். நான் மெதுவாக ஒவ்வொன்றாக சொல்லி வருகின்றேன். இதை நீங்கள் முதலில் சிந்தித்து பாருங்கள். திண்ணம் இரண்டுள்ளே சிக்க வடக்காமற் பெண்ணின் பாலொன்றை பெருக்காமல் உண்ணுங்கால் நீர்கருக்கி மோர் பெருக்கி நெய்யுருக்கி உண்பவர் தம் பேருரைக்கின் போமே பிணி. அடுத்தது பாலுண்போம், அதை பின்னர் சொல்லுகின்றேன். நன்றி, வணக்கம்.